பெற்றவங்களை விட ஒரு நல்ல வழிகாட்டி அமையாத ஒருத்தன் தான் இந்த சமுதாயத்தில் உண்மையான அனாதை. இந்த ரெண்டும் கிடைக்காத எத்தனையோ துரதிருஷ்டசாலிகள் நானும் ஒருத்தன். ஈஸ்வர் பிறந்ததுலேருந்தே கத்தியை தூக்கின கதையெல்லாம் என்கிட்ட இல்லை. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தெருவோரமாக படுத்து கிடந்து என்கிட்ட ஒருத்தன் தப்பாக நடக்க பார்த்தான். பயந்தேன், கத்துனேன், முடியலை, அறுத்துட்டேன், செத்துட்டான். அந்த நேரத்தில் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அச்சா. நிறைய கட்ட பஞ்சாயத்து, கொஞ்சம் கொலை, இதுதான் அச்சா. என்ன செல்வி, எப்படி இருக்கும் பணியார கடை? பப்பரப்பான்னு இருக்கு. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுடா. செல்வி அமில்ல செல்வி. இம்முட்டு சொல்லித்துக்கிறா, தெரியாதாக்க பவுசு. ஈஸ்வரனே, ஈஸ்வரனே, அண்ணே எந்திரண்ணே. அடா பழிச்சுன்னு விடிஞ்சிருச்சு. என்னடா சின்னா காலங்காத்தால? அச்சா அவங்ககிட்ட ஏதோ அவசரமாக பேசணுமா? அதுக்கு நீ தான் வரணுமாக்க? ஏன் ஒரு ஃபோன் ஆச்சு? அச்சா ஃபோன் நல்லா தான் இருக்கு, உன் ஃபோன் தான் சொனங்கி போய் கிடக்கு. சொனங்கி போய் கிடக்கா? ஆமாடா, அச்சா பண்ணிட்டா போல இருக்கு. என்னடா அம்பிட்டு அவசரமா? பேசு. சொல்லுங்கச்சா. போன் ஆஃப் பண்ற அளவுக்கு வந்துட்டே நீ? இல்லைங்கச்சா. நல்லச்சா, சொல்றத மட்டும் கேளு. அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் ஆதி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வெட்டு வைக்க பாக்குறான். இனி அவனை விட்டு வைக்கிறது சரிப்படாது, வினையாயிடும். அந்த டார்ச்சர் பிடிச்ச பட்டிய டக் அவுட் பண்ணிடு.
மேட்ச் என்னைக்கு அதை மட்டும் சொல்லுங்கச்சா. இன்னைக்கு இப்பவே கிளம்பியாச்சுப்பா. அங்கே எல்லா ஏற்பாடு பக்காவாக இருக்குல்ல. இன்றைக்கி நான் வைக்கிற ஆப்பில் அந்த அச்சாவும் அவங்க கூட்டமும் அல்லு சில்லறை ஆக போகிறாங்க பாரு. சரியா 8:30 மணிக்கு புள்ள குட்டிகளுக்கு எல்லாம் டாட்டா சொல்லிட்டு என்னை காட்டி கொடுக்கறதுக்கு தேவையான எவிடன்ஸோட ரொம்ப விவரமா அவனோட வண்டியை விட்டுட்டு டாக்ஸி இந்த டாட்டா தான் அவன் காட்டுற கடைசி டாட்டா. நடுகரில் கொண்டாந்து படிப்பிட்டேன். அண்ணே ரொம்ப முட்டுதுண்ணே, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேண்ணே. நமக்கு முட்டுற மாதிரி இருக்கே. தானே தமிழன் பண்பாடு. என்ற சோட்டானுக்கிற பகவதி இந்த பயலை நான் எதை கொண்டு அடிக்கிறது? வேலியில போறதை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டாச்சு. டே மணி, இனிமேலாவது இந்த அச்சா சொன்னா கேளுடா. நான் பிறந்ததுலேருந்தே நீ போட்ட உப்பு தின்னு வளர்ந்தவன், கடைசி வரைக்கும் உன் கூடவே இருந்துறேன் அச்சா. இந்த உப்பு சப்பில்ல சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அச்சா கிட்ட பேசக்கூடாது. இதிகாச காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் உப்பை தின்று கூட இருந்த எவனும் நல்லா வாழ்ந்த சரித்திரம் இல்லை. வக்கிரமாத்தான் சேர்த்திருக்காங்க. அச்சா சொன்னா சரியா இருக்கும். அந்த பொண்ணை விரும்பிட்ட கட்டிக்கிட்ட. இப்போ உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. இனி இந்த தொழில் உனக்கு ஒத்து வராது. வீட்டு பொறுப்பு வந்துட்டா ரூட்டை மாத்திடுறோம். இங்க பார், அவுட் இல்லைன்னாலும் அம்பையார் கையை தூக்கிட்டான், பேட்ஸ்மேன் வெளியே போயிடுறான்ல. இங்க அச்சா தான் அம்பையார். இல்லச்சா. உன்னை நம்பி வந்தவளை நடுக்காட்டில் விட்டுடாது. அப்படி கண் காணாத போயிடு. நல்லா இருப்ப. நான் வரேன்ச்சா. போ. நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. சரி நான் வரேன்டா பாலா. போகிற இடத்துல பிரச்சனைனோட நாங்கள் பார்த்துக்குறோம். மணி, உன்னை மறுபடியும் இங்க பார்த்தா பாலு உயிரோடு இருக்காது. சரிடா போறேன்டா. അവൻ്റെ വീട്ടിൽ പോയി എനിക്ക് ഫോൺ ചെയ്യാൻ പറഞ്ഞപ്പോൾ അവൻ്റെ പുറകെ അങ്ങ് പോയല്ലേ. കണ്ടവൻ പേച്ചക്കെട്ട് അലഞ്ചാ പുള്ളന്നൂടെ பார்க்க மாட்டேன். சங்கர்த்திடுவேன். படிக்கிற வயசுல படிப்பு மட்டும்தான் பார்க்கணும். போட உள்ள சீனா மேல எந்த தப்பு இல்லச்சா. நான் தான் அவன் ஏன் பையன் ஈஸ்வரன், அவனை எப்படி வளர்க்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு. என்ன ஈஸ்வரா, காரியம் முடிஞ்சதா?
எனக்கு தெரியும் ஈஸ்வர. கங்கையிலே கரைச்சிட்டு வான்னு சொன்னா நீ காற்றிலே கரைச்சிட்டு வரும்னு எனக்கு தெரியும்.